டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நிறைய பெண்களுக்கு காலையில் டிஃபனுக்கு என்ன ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பெரிய கவலையே. அப்படி கவலை இல்லாமல் சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேலையும் ஈஸி. அதை விட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா புட்டு, அரிசி புட்டு. பொதுவாக நம்ம கடையில் மாவு வாங்கி தான் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம மாவு வாங்காமல் அரிசியாகவே வாங்கி நம்ம அதில் புட்டு பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம புட்டுக்கு மட்டரிசி எடுத்திருக்கோம். மட்டரிசிலே பச்சரிசி தான் எடுத்திருக்கோம். அந்த பச்சரிசி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சோப்பாக இருக்கும். சோப்பு கோடு உள்ளதாக இருக்கும். இது நல்லா வாசமாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம இன்றைக்கி இதில் தான் பண்ண போகிறோம். இது பச்சரிசி. இங்கே இதில் புழுங்கல் கூட இருக்குது, அது கூட வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இதை மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்துருக்கோம். அரை கிலோ வாங்கி நம்ம ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சுட்டு நல்லா கழுவியாச்சு. 2 தடவை கழுவிட்டு இப்போ நம்ம தண்ணியை பூரா சுத்தமாக வடிகட்டி எடுக்கணும். இந்த மாதிரி ஜல்லடையில் நம்ம அரிசியில் இருக்க தண்ணியை பூரா வடிச்சிடணும். அரிசியில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா வடித்து எடுத்துடணும். எல்லா தண்ணியும் நல்லா வடிஞ்சு வரட்டும். இப்போ அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சாச்சு. இப்போ நம்ம இதிலேருந்து கொஞ்சம் பாதி அரிசியை மட்டும் எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாதி அளவு மட்டும், அதாவது ரெண்டு தடவையாக நம்ம இதை அரைச்சிக்கிறணும். பல்ஸ் மூடில் வச்சு ஒரு புட்டு மாவு மாதிரி நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கணும்ன்ட்டு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா பக்குவமாக அரைச்சாச்சு. அரைச்ச பக்குவம் பார்த்தீங்கன்னா இப்படி மாவு மாதிரி நல்லா எடுக்கும்போது நல்லா மாவு மாதிரி இருக்கணும். அதாவது லேசான பரபரப்பு இருக்கணும், அவ்வளோதான். ரொம்பையும் வலுவலுன்னு நம்ம அரைக்க வேண்டாம். லேசான பரபரப்பு இந்த அளவுக்கு இருக்கணும். அது தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி பஞ்சுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா உதிரியாகவும் நல்லா அருமையாக இருக்கும். அது சேர்த்துட்டு நமக்கு ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். இதை நம்ம பல்ஸ் மூடில் வச்சு நல்லா இந்த மாதிரி லென்த்தான ஸ்பூன்ட்டை நல்லா கிளச்சி விட்டு இது மாதிரி பக்குவமாக எல்லாத்தையும் நல்லா உதிரியாக அரைச்சி இதுபோல் தனியாக ஒரு பவுலில் சேர்த்துடலாம். நம்ம அரைச்ச பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொலுன்னு உதிரியாக வரணும். இப்போ நம்ம மீதம் இருக்கிற அரிசியவும் நம்ம சொன்ன பக்குவத்தில் இதே மாதிரி நல்லா பொலுன்னு மாவாக அரைச்சிட்டு தனியாக பவுலில் சேர்த்துக்கிறோங்க. அரிசி மாவு அரைக்கும் போதே ஒரு வாசம் வரும். அதுவும் நம்ம இந்த சிவப்பரிசி வாசம் ஜம்முன்னு இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அரிசி புட்டு மாவில் 1/4 டீஸ்பூன் மட்டும் தூளுப்பு லேசாக மேலே தூவி விடுங்க. தூவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், நல்லா பொலுன்னு உதிரியாக இருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், புட்டு சாப்பிடணும் போல் இருக்கும், அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ நம்ம மாவு அரைச்ச பக்குவம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த லைட்டான ஈரப்பதம் இருக்கும். எப்படி அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து நம்ம இப்படி குளக்கட்டை பிடிக்கும்போது நமக்கு இப்படி பிடிக்கணும். அப்படி உதிரும்போது நல்லா அந்த மாதிரி உதிர்ந்து வரணும். இதுதான் கரெக்டான அந்த மாவோட பக்குவம். இப்போ இதை நம்ம அவிக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சிரட்டையில் தான் அவிக்க போகிறோம். கொட்டாங்குச்சிம்பாங்க. அது நம்ம இந்த மாதிரி ஓட்டை கண் உள்ளதாக எடுத்துக்குவோம். நம்ம இன்றைக்கி ஒரு 5 சிரட்டை எடுத்துருக்கோம். உங்கள் வீட்டில் ஏற்கனவே சிரட்டை இருக்கும். அந்த மாதிரி கண் உள்ள பகுதியை எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் ஊற போட்டு நல்லா அலசி வச்சுருக்கோம். இப்போ இதில் தான் நம்ம இன்றைக்கி அவிக்க போகிறோம். எதுக்கு அப்படின்னா இந்த கொட்டாங்குச்சியில் அவிக்கும்போது நல்லா வாசம் ஜம்முன்னு இருக்கும். இப்போ நம்ம இங்கே தேங்காய் துருவல் வச்சுருக்கோம். தேங்காய் துருவல் அரை முடி எடுத்து நல்லா பூ போல் துருவி நல்லா வெள்ளையாக வச்சுருக்கோம். இப்போ இந்த ஓட்டை பகுதியை லேசாக விரல்கிட்ட அடைச்சிக்கோங்க. அடைச்சிட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு லேயருக்கு மட்டும் போடுங்க லேசாக, அவ்வளோதான். இந்த அளவுக்கு இந்த ஒரு லேயருக்கு போட்டு அதுக்கடுத்து இப்போ நம்ம புட்டு மாவு ரெடியாக வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக அள்ளி உள்ளே சேர்த்துருங்க. இந்த அளவுக்கு அது ஒரு லேயர், அவ்வளோதான். இந்த அளவுக்கு லேசாக அமுத்தி விடுங்க. லேசாக அமுத்தினா போதும், ரொம்ப டைட் பண்ணியெல்லாம் அமுத்த வேண்டாம். நமக்கு நல்லா வெந்து வரணும். அதுக்காக ஏன் அந்த ஓட்டை இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த வழியாக நீராகி போய் வேகணும். அதுக்காக தான் ஓட்டை உள்ள சிரட்டை எடுத்துருக்கோம். அதுக்கடுத்து இங்கே கேரட் துருவல் லைட்டாக ஒரு லேயர் கொஞ்சமாக நல்லா துருவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேரட் துருவல் கொஞ்சமாக எடுத்து இது மேலே வச்சு இந்த மாதிரியே அழுத்தி விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம மறுபடியும் மாவு எடுத்து நல்லா மேலே போட்டு நல்லா அமுத்தி விடுங்க. ரொம்பையும் அழுத்த வேண்டாம், லேசாக அப்படி இந்த விரல்கிட்ட லேசாக பொத்து நாக்கில் அப்படியே நல்லா செட் ஆகிற மாதிரி லேசாக அமுத்தி கொடுத்தா போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு சிரட்டையில் நல்லா புட்டு மாவை நல்லா நிரப்பியாச்சு. இதை அப்படியே நம்ம தனியாக ஒரு தட்டில் வச்சிடலாம். இப்போ இது போல் நம்ம வச்சுருக்கக்கூடிய சிரட்டையில் எல்லாத்துலேயுமே நம்ம அடைச்சிக்கலாம். இப்போ நம்ம புட்டு அவிக்க போகிறோம். இட்லி கொப்பரையில் வச்சு தான் அவிக்க போகிறோம். உங்கள்கிட்ட எது மாதிரி அவிக்கிறதுக்கு தகுந்தாப்பில் பாத்திரம் இருந்தால் நீங்கள் அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடித்தட்டில் தான் வச்சுருக்கோம். அடித்தட்டில் நமக்கு ஒரு 5 குழி இருக்குது. 5 குழிலையும் நம்ம இங்கே அடைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த சிரட்டையில் அடைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த புட்டு மாவை அப்படியே எடுத்து ஒவ்வொரு குழியில் வச்சிடலாம். நமக்கு ஏற்கனவே கீழே ஓட்டை உள்ள குழி தான் எடுத்துருக்கோம். அதுபோக நமக்கு எல்லா பக்கமும் நல்லா ஆவி பறக்கிறதுனால நமக்கு எல்லா பக்கமும் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ நம்ம ஒரு 5 குழியில் வச்சுட்டு இப்போ நம்ம இதை அவிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நீங்கள் டைரெக்டாக ஒரு துணிகிணி போட்டு அவிக்கிறனாலும் அவிச்சிக்கலாம். இப்போ சிரட்டை இல்லை எனக்கு அந்த பட்சத்துக்கு நீங்கள் ஒரு
துணி கூட எப்பயும் போல் இட்லி துணியை போட்டு அது மேலே கூட அள்ளி வச்சு அவிச்சிக்கலாம். இப்போ புட்டு வந்து நமக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும், நல்லா விதாகட்டும். இப்போ நமக்கு புட்டு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்தில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதிலேருந்து தனியாக எடுத்துக்கலாம். வெந்து வந்த புட்டு எல்லாத்தையும் எடுத்து தனியாக அந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். சூப்பராக வந்துருச்சு. இன்றைக்கி வந்து நான் நாட்டு சக்கரை அப்படியே தூவி, அந்த இனிப்புக்கு வந்து நாட்டு சக்கரை மட்டும்தான் தூவியிருக்கேன் புட்டுக்கு. இதை விட நீங்கள் கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்றவா இருந்தால் கெட்டி மீன் குழம்பு சைடில் வச்சுக்கிட்டு ஊற்றிட்டு இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். வெஜ்ஜாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு கடலைக்கறி அந்த போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதோட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சான்ஸே இல்லை. எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான புட்டு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.